வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அனிமையை பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே நல்லா இருக்கும். பட் இந்த அனிமையோட ஒன்லைனை வந்து நான் சொல்ல விரும்பல. இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த அனிமை எப்படி போக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இந்த ஒரு அனிமையில் வந்து 2 சீசன் இருக்கு. ஸோ அந்த 2 சீசனுமே நான் போட ட்ரை பண்ணுறேன். சீசன் 2 எல்லாம் சொல்ல போனோம்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன வில்லேஜில் வந்து எல்லா மக்களும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும். மேலே வந்து பார்க்குறாங்க. அப்போ வானத்தில் ஏதோ ஒன்று தெரியுது. ஹினாமோட்டோ அப்படிங்கிற ஒரு லேண்ட் வந்து மனுஷங்களோட தான் இருந்துச்சு. பட் கிஷின் அப்படின்னு ஒருத்தவன் உலகத்துக்கு வந்தா அவனால வந்து அவங்களோட இடம் வந்து அவன் கைக்கு போயிடுச்சு. அந்த ஒரு கிஷினால மனுஷங்களோட ஒவ்வொரு இடமும் வந்து தரமட்டமாச்சு. அண்ட் இன்னொருத்தனும் இருக்கா, டிமானிக் ஓனி. இந்த ஒரு பேட்டில் வந்து இவங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்டா நிக்கிறவங்க ஒரே ஒருத்தவங்க தான். அவங்கள பேண்ட்ஸ் ஆஃப் புஷ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த சீனை வந்து அப்படியே கட் பண்றாங்க. எங்களோட வீடுகள் எல்லாம் பாதுகாக்குங்க கிஷின் கடவுளை அப்படி சொல்லிட்டு வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ப்ரோ, இப்பதான் அந்த கிஷின் வந்து ஒரு அரக்கன் சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள நான் கடவுள் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, புரியும். இவங்க வேண்டிட்டு இருக்க இதெல்லாம் லூசுத்தனமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு பையன் வந்து சொல்றான், நம்ம இப்ப சாப்பிட்றோன்னா அந்த ஒரு கிஷன் கடவுளுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அப்பா நான் வளர்ந்தோன்னே ஒரு மைனரா வருவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொல்றான். இதுவும் வந்து போய் இந்த உலகம் உண்மையானமே தத்தி தான் அப்படி சொல்லிட்டு ஒரு பையனை கட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவனோட பேர் வந்து முஷாஷி. இவன் வந்து இங்க வந்து ஒரு மைனரா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதாவது கல்லில் வெட்டுவாங்க அந்த வேலை தான். ரொம்ப கோவத்தோட அந்த கல்லை வந்து அவன் உடச்சிட்டு இருக்கும். அது பக்கத்துல இருந்த பசங்களும் முஷாஷி இப்படி வந்து கல் வெட்டிட்டு இருக்கான், இவன் கண்டிப்பா நம்ம கிளாஸுக்கு வந்து பெருமையை கொண்டு வருவான் அப்படி சொல்லிட்டு இந்த பசங்க சொல்றாங்க. ஹே முஷாஷி, நீ வந்து கண்டிப்பா ஒரு மைனிங் ஸ்டாரா வருவோட அப்படி சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச முஷாஷி தான் வந்து கிளாஸ்ல வச்சு டாப்பா வர போறான் அப்படி சொல்லி இந்த பசங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு என்னதான் கோவப்பட்டாலும் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பசங்களும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாப்பா, அது மட்டும் இல்லாம நீ வெட்டுற வெப்பன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி பல்லு கடிச்சிட்டு கடுப்பாகிறான். ஆக்சுவலி புஷி அப்படிங்கிறது வந்து ஒரு டெரிபிளான ஒரு வில்லன்ஸ். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹினாமோட்டோ அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அவங்களால தான் வந்து அழிஞ்சு போச்சு. அவங்க நல்லா அக்ரிகல்ச்சர் பண்றவங்க, பட் அவங்க இடத்தையும் வந்து அவங்க அழிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் அந்த டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு. அந்த பசங்களும் இதெல்லாம் ரொம்பவே இதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இவங்க சொல்றதால உண்மை கிடையாது, புஷி அப்படிங்கிற ஒருத்தவங்கனால தான் அந்த ஓனிக்கு அகேன்ஸ்டா வந்து நிக்க முடியும், எனக்கு வந்து அந்த உண்மை தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. 2 பசங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் ஒரு ஸ்வாட் ஃபைட் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்வாட் ஃபைட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த பசங்களோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுங்கடா அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. இவங்க அப்பா தான் சொல்லியிருந்திருப்பாரு, இந்த ஓனிஸ் கிட்ட எல்லாம் ஒருத்தவங்க அகேன்ஸ்டா நிக்க முடியும்னா அது வேற யாரும் கிடையாது, அது புஷி தான். இவங்க எல்லாம் இன்னும் அந்த ஓனிஸ் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த ஹினாமோட்டோ அப்படிங்கிற நகரை வந்து ஃப்ரீடம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இவங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அந்த பசங்களும் அந்த வாழை பார்த்துட்டு இந்த வால் சூப்பராக இருக்குது, இதான ஜெயின் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்லும், இவங்கெல்லாம் நம்மளுக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் பெருசானோடனே இவங்கள மாதிரி நம்ம மாறுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் அழிக்கணும், கஜிரோ நீ ரெடியா இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறான். அந்த ஒரு பையனை தலையாட்டுறான். இப்படிதான் இவன் வந்து அந்த புஷி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கனவு வந்து வந்திருக்கும். அப்புறம் அப்படி இங்கே ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. அந்த ஒரு டீச்சரும் நாளைக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேரோனமி இருக்கு, நீங்க லேர்ன் பண்ணதால ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு நீங்க ஒனியை பார்க்க போறீங்க அப்படிங்கிற சொல்ல, ஒனியா அவங்க வேற ரொம்ப அழகா இருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க அந்த ஓனியை வந்து நினைச்சு பாக்குறாங்க. அப்புறம் அந்த ஒரு டீச்சரும் எல்லாரும் எந்திரிங்க, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி பூஷின்னு சொல்ல வர, பட் அந்த பசங்களை நான் வந்து மைனரா வருவேன் அப்படின்னு சொல்றானுங்க. அந்த ஒரு டீச்சரும் மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வந்து ஒரு மைனரா வருவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பசங்களாம் சொல்றானுங்க. பட் நம்ம ஹீரோனால பூஷின்னு சொல்ல முடியல. நம்மளோட ஹீரோ என்னால மறுபடியும் அந்த விஷயத்தை இவங்க முன்னாடி சொல்ல முடியல அப்படி சொல்லிட்டு வந்து கவலைப்படுறான். நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பசங்களும் நம்ம இவ்வளவு நாள் காத்திருந்தனால வந்து வந்துருச்சு. முஷாஷி எங்கடா போற அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். எங்கன்னு சொல்லிட்டு போடா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்க, பட் நம்ம முஷாஷி வந்து அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாம வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கான். அந்த இடத்துல முஷாஷியோட ஃப்ரெண்ட் கொஜிரோ வந்து உட்காந்துருக்கான். அப்புறம் அவனும் வந்தவனே சாப்பிட்றதுக்கு எது ஒன்று இருக்கான்னு கேட்கறான். அண்ட் நீ சாப்பிட்டேன்னு வேற கேட்கறான். உனக்கு நாளைக்கு என்ட்ரன்ஸ் கேனோமி இருக்குதானே அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கறான். அதுக்கு இவனும் ஆமான்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து கேட்கறான். அவனும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஒரு மைனராகவே வரணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்க போல. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து பேச வேண்டியது இருக்கு. இப்போ நான் கையில வச்சிருக்கேன்ல, இதுதான் என்னோட கட்டானா. இந்த கட்டானா தான் அந்த ஒரு ஓனியை வந்து அழிக்க போகுது. எது ஓனி கூட சண்டை போறியா? ஆமா, இந்த ஒரு டவுன் விட்டு நம்ம போயிட்டு நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம வந்து ஒரு பூஷி பேண்டா மாறுவோம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். இதை வந்து நீ கல்லை வெட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், அப்படியெல்லாம் குறைச்சி எடை போடாத, அப்படி நீ குறைச்சி எடை போட்டுறாது. அந்த ஒரு மைனிங் இடத்துல வந்து இந்த ஒரு கட்டானா வச்சு தான் நான் வந்து என்னோட ஃபைட்டிங்காக வந்து ட்ரைனிங் எடுத்தேன். இது நம்மளுக்கு நல்லதா பண்ணலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். நானும் எங்க அப்பா வந்து அந்த பூஷி ஃபேமிலி சேர்ந்தவங்க சொல்லுது, இந்த ஊரே வந்து எங்களை வெறுத்துச்சு, இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு இவன் சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம அப்பா நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அந்த ஒரு பூஷி சேர்ந்தவங்க வந்து எப்பவுமே அவங்களோட ட்ரீம் வந்து கிவ் அப் பண்ண மாட்டாங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்புறம் எதுக்கிட்ட ஸ்கூல்ல போயிட்டு நான் வந்து ஒரு மைனரா ஆவன் சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்க, நீ என்ன சொல்ல வர புரியல? இல்ல நீ தான் வந்து ஒரு ஃபியூச்சர் மைனரா வந்து வர போறீல. இல்ல எனக்கு ஓனி கூட ஃபைட் பண்றதா கனவா இருந்துச்சு, பட் இந்த ஸ்கூல் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். உன்னோட பேச்சை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி பொய் சொல்றவங்க கூட வேலை செய்யவே பிடிக்காது அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ, ஓ நீ அப்படி வரியா, நான் வந்து இதுல எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு உன்கிட்ட காட்டுறேன், நான் போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, நீ எப்பவுமே
வந்து நார்மல் லைஃபாக தான் வந்து வாழணும் அப்படின்னு இவன் சொல்லும்போது இவனோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இவன் வந்து குப்பை வந்து பொறுக்கிட்டு இருக்கான். பட் அவன் கையில் வந்து ஒரு கட்டணம் வந்து வச்சிருப்பான். குப்பை வலிக்கிறவனுக்கெல்லாம் பூஷின்னு ஒரு பேர் அப்படி சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கூல்ல கூடயும் இந்த மாதிரி கட்டணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு கிரிமினல் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் கொஜிரோ இருக்கான்ல, அவன் வந்து ரொம்பவே பேடா வந்து ட்ரீட் பண்ணிருப்பாங்க அவங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடாது, நீ வந்து ஒரு ப்ராப்பர் மைனரா வந்து வரணும்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிருப்பான். இங்க நம்ம ஹீரோவை காட்ட நம்ம ஹீரோ நான் கண்டிப்பா அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து சண்டை போடுவேன், அதுக்கு ஒருத்தர் கொஜிரோ நீ வெயிட் பண்ணி பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களெல்லாம் வந்து ஒருத்தவங்க வழி அமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து அந்த என்ட்ரன்ஸ் காரணமே அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அங்க வந்து போறாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ வந்து அவன் பிரதர் சொல்லியிருப்பான் தெரியுமா, அதுதான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படி இவங்க வந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்துட்டு அந்த ஒரு ஓனி இருக்கு தெரியுமா, அந்த ஒரு கேட் கிட்ட வந்து வந்துடுறாங்க. ஓனி வந்து அழகா இருக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பசங்க சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த ஓனி நான் வந்து இங்க கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்த எல்லா வெப்பன்ஸும் வந்து அவங்க வந்து புடுங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த கதவு திறந்து உள்ள போன ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் சாப்பிடுது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒருத்தரும் நீங்க வந்து ட்ரீமா நினைச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. போங்கடா போய் சாகுற வரைக்கும் அந்த ஓனிக்கு வந்து கல் உடைச்சு கொடுங்கடா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த ஓனிஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த கல்லுகளை தான் வந்து திங்கும். அப்போ ஓனிங்கிறது வந்து மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு இந்த பசங்க வந்து பயப்படுறாங்க. நம்மளோட ஹீரோவும் எனக்கெல்லாம் இது முன்னாடியே தெரியும், இப்போ நான் வந்து நீ வந்து கொல்ல போற அப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் வந்து எடுக்க போறான். பட் அவனோட ஸ்வாட் வந்து காணும். என்னன்னு பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்க அந்த ஸ்வாடெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ என்னால் வெப்பன் இருந்தாலும் சண்டை போட முடியும் அப்படி சொல்லிட்டு யோசிக்க அந்த ஒரு ஓனி வந்து உருமாறுது. அப்புறம் நம்ம முஷாஷி அங்கே ஒரு வெப்பனை வந்து பார்க்குறேன். அந்த வெப்பனை பார்த்தோன்னா அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஓனி அட்டாக் பண்ணுது. பட் நம்ம ஹீரோ வந்து அந்த வெப்பனை எடுத்துறான். இங்கே நம்ம கஜிரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் சண்டை போட்டிருப்பான்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஒரு பேக் வந்து விட்டுட்டு போயிருப்பான். அந்த பேக்கை போய் எடுத்து பார்க்குறான். அந்த பேக்குள்ள இருந்து ஒரு புக் வந்து விழுகுது. அந்த புக்கை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு. இங்க நம்ம ஹீரோ வந்து ஓனி கூட சண்டை போட்டு பயங்கரமா தடி வாங்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கிவ் அப் பண்ணிடு அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. இப்படியே நீ சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவங்க எல்லாம் உன்னை கொன்றுவாங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க வந்து சொல்றாங்க. இந்த ஓனி கூட சண்டை போறது என்னோட வேலையே அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லும் போது நம்மளாம் மைனஸ் அதை மறந்துட்டியா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படி ஸ்டாப் ஆகுறான். என்னோட உண்மையான ட்ரீமை பத்தி அவன்கிட்ட சொல்லாம நான் இவ்வளோ நாள் வந்து போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது அது வந்து இவன் அட்டாக் பண்ணுது. அதனால அவனுக்கு வந்து என்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை வந்து போயிடுச்சு. இனிமே நான் வந்து அந்த தப்பு பண்ண போறது கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா நான் வந்து என்னையே ஒரு மைனர்னு சொல்லிட்டு நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். ஆனா இதுக்கு மேல அப்படி ஒரு விஷயம் நடக்க போறது கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அட்டாக் பண்ண போக பட் அது வந்து நம்ம ஹீரோ செம்மையா அடிக்குது. நான் என்னோட கனவை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல இங்க அந்த ஓனி நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சிருக்கு. அங்க இருந்து அவனுங்களுக்கு இதுதான் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஓனியை வந்து எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் தண்டனை அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் என்னோட ட்ரீம் வந்து மைனரா இருக்கிறது கிடையாது, என்னோட ட்ரீம் வந்து இவங்களெல்லாம் கொல்றதாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, நீ உயிரோடு இருந்தா தானே அப்படி சொல்லிட்டு அந்த ஓனி அட்டாக் பண்ற மாதிரி வர அந்த நேரத்துல தான் ஒருத்தன் வரான். அது வேற யாரே கிடையாது, நம்ம ஹீரோட பிரதர். அந்த பைக்கை வச்சு அது ஒரு ஏத்தியாத்திரம் பாருங்க, ஓனி வந்து போய் கொலாப்ஸ் ஆயிடுது. அப்புறம் அவனோட வெப்பனை வேற எடுத்து வந்திருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட அவனோட வெப்பனை கொடுத்துட்டு வந்து மைனரா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உன்னோட ஸ்வாட் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். நான் தான் சொன்னேன்ல இந்த விஷயத்துல நான் வந்து சீரியஸா இருக்கேன், என்னை இதுல இருந்து யாராலும் வெளியே கொண்டு வர முடியாது. சின்ன வயசுல எது என்னோட ட்ரீமோ அதுதான் இப்போ என்னோட ட்ரீம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். இப்போ நான் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு உனக்கு புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அப்புறம் அவனோட ஸ்வாட் வந்து மண்ணில் வந்து அப்படியே குத்தி வச்சுக்கிறான். டே என்ன பண்ணிட்டு இருக்காது நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, அது வந்து அவனோட ஒரு சீக்ரெட் டெக்னிக். நம்ம ஹீரோ ஸ்வாட் டிராயிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அட்டாக் பண்றான் பாருங்க, அது அப்படியே ரெண்டு துண்டா போயிருது. அந்த ஓனியை வந்து பார்த்துட்டு இருந்தா தெரியுமா ஒருத்தன், அவனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்பவே முடியல. முஷாஷி வேற லெவல் பண்ணிட்டான்ல அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கிருந்த நிறைய ஓனிஸ் வந்து ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவனுக்கு ரெண்டு இருந்தா அந்த எல்லா ஓனிஸையும் வந்து அட்டாக் பண்ணி தோக்கடிக்கிறானுங்க. அந்த மவுண்டன்ல இருக்கிற எல்லா மாஸ்டரையும் நான் தோக்கடிச்சு நான் ஒரு அட்வென்ச்சரா மாறணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது இவன் வந்து ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு பண்ணனா இதெல்லாம் வேஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு சொல்றான். இதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஜிரா கிட்ட சொல்லும்போது வானத்துல ஏதோ ஒன்று வந்து தென்படுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த கின்ஷின் சொல்லிட்டு ஒன்று இருக்கு தெரியுமா, அது வந்து இப்போ வரப்போகுதாமா. அதாவது இந்த ஓனி இருக்கு தெரியுமா, இதோட பாஸ் தான் அது. அங்க இருந்த எல்லாருமே அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வந்து ஓடிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவும் அவனும் வந்து அந்த ஒரு பாஸ் வருது தெரியுமா, அந்த பாஸ் கூட வந்து சண்டை போடுறதுக்காக நிக்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஒரு எபிசோட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து பூஷி தான் வந்து நல்லவங்கன்னு சொன்னேன், அந்த ஓனி வந்து கெட்டவங்கன்னு சொன்னேன். பட் அதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து ஒரு மைனரா தான் மாறணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசையை கொடுத்து அவங்கள வந்து படிக்க வச்சு இந்த மாதிரி அந்த ஓனிக்கு வந்து வேலை செய்ய வைக்கிறதே இவங்களோட வேலை. பட் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த ஓனி கூட அகேன்ஸ்டா சண்டை போறது தான் வந்து பிடிக்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பிடிக்காம தான் வந்து பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு மட்டும் அந்த உண்மை தெரியுது இல்லாம மற்ற பசங்களுக்கெல்லாம் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.